வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம மேக்ஸை வந்து சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2024 வந்து சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இது 2023 சீரீஸ். இதில் இந்த கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாமுக்கு நடந்ததான்னு பார்க்கலாம். வீடியோ 22 ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி பிரிவென்டட் மெடிசன் ராணிபேட் அண்ட் மேனேஜர். இந்த இதுக்கான வெட்டினரி எக்ஸாம். இந்த வெட்டினரி எக்ஸாமுக்கு 25 மேக்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A and B together can do a piece of work in 16 days and A alone can do it in 48 days. A can do it in work in 48 days. How long will B taken to complete the work? தமிழ்ல படிச்சிடலாம். A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். 16 நாட்களில் முடிப்பார். A தனியே வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா A plus B, அதாவது எப்பயுமே வந்து சம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு சீக்வன்ஸ்க்கு ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுத தெரியணும். சரிங்களா? அப்போ A plus B எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க? 16 நாளில் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. அதுவே A தனியா A மட்டும் அலோனா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க? 48 நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு இந்த மாதிரி கேட்டாலே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், எல்சிஎம் எடுக்குன்னு சொல்லிட்டேன். அவள் 16க்கும் 48க்கு எல்சிஎம் எடுங்க. 16ல் போட்டோம் அப்படின்னாலே ஒரு 16 16 36 அது 48. அப்போது 48 தான் இங்கே வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அப்போது நான் 48 டிவிஷன் பை 16 போட்டோம் அப்படின்னா எத்தனை வரும்? 3. ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் B 48 டிவைட் பை 48 போட்டோம்னா 1. A ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை தான் செய்கிறாங்க. அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? B கிடச்சிரும். எப்படின்னா A plus B minus A அப்படின்னா என்ன வந்துடும்? B மட்டும் தானே கிடைக்கும். அப்போ B வந்து ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்கிறாங்க. அப்போ B மட்டும் அதை தனியாக முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இங்கே மொத்தம் எத்தனை வேலை இருக்குது? 48 பங்கு வேலை இருக்குது. அப்போது 48 டிவிஷன் பை 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2 4 24 நாளில் முடிப்பாங்க. அப்போது 24 தான் ஆன்சர். ஆப்ஷன் D. அடுத்து இந்த சம் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சம்மை வந்து நீங்கள் புரிஞ்சுக்காம போட்டீங்க அப்படின்னா எப்பயுமே ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். இதை பாருங்க. இஃப் LCM ஆஃப் 2 numbers A and B is C, then what is the GCD அல்லது HCF of A and B? A மற்றும் B என்ற இரு எண்களின் மீப்போமா வந்து C எனில் A மற்றும் B இன் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல. ஃபார்முலா என்ன? HCF into LCM equal to A into B. ஓகே. இப்போ HCF என்ன கொடுத்துருக்காங்க? இதோட LCM என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா Cன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட LCM என்னன்னு கொடுத்துருக்காங்க? Cன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ HCF அப்படியே வச்சுக்கிட்டு LCM Cன்னு கொடுத்தாச்சு. இங்கே ABன்னு இருக்கும். அப்போ HCF மட்டும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது டிவிஷனில் போகும். அப்போ HCF equal to AB டிவிஷன் பை C. அப்போ HCF ஓட வேல்யூ என்ன இருக்கு? A by B Cன்னு இருக்கு. அப்போ ஆன்சர் A. நெக்ஸ்ட் கொஸ்டின். A tank can hold 150 liters of water at present in its only 40% full. ஓகேங்களா? How many liters of water will fill the tank so that it is 70% full அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் படிச்சிடலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 150 லிட்டர்கள் ஆகும். சரிங்களா? தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 70% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு தொட்டியோட கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 100% தான் அது. தொட்டியோட கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 150% 150 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதில் 40% வந்து தண்ணி ஆல்ரெடி இருக்கு. இன்னும் எவ்வளோ ரொம்பணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 70% ரொம்பணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 70%ல இருந்து 40% வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளோ % தண்ணி ரொம்பணுங்கிறது கிடைச்சிருமா? அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 30% தண்ணியை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? 100% 150 லிட்டர்னு தெரியும். அப்போ இன்னும் ரொம்ப வேண்டிய சதவீதம் வந்து 30%. அப்போ எப்படி போடணும் அப்படின்னா 100% என்பது 150 லிட்டர் அப்படின்னா 30% எவ்வளோ லிட்டர்? அவ்வளோதான். சிம்பிளாக பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாம்.
இந்த 0 இந்த 0 அடிச்சலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 × 15 எவ்வளோ வரும்? 45. அப்போ x = 45 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 45 லிட்டர். இன்னும் தேவை வந்து எவ்வளோ அப்படின்னா 45 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், if B denotes division, Q denotes multiplication, R denotes addition, S denotes subtraction, then what is the value of 18Q plus 12P 4R 5S6? இதோட வேல்யூக்கு வந்து என்னன்னா Qனா என்ன, Rனா என்னங்கிறதுக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ P என்பது என்னன்னு சொல்லிட்டாங்க, டிவிஷன் சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். 18. Qக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? Q denotes multiplication. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் போடணும். B denotes டிவிஷன், அப்போ டிவிஷன் போடணும். R denotes addition, அப்போ அடிஷன் பிளஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து S denotes subtraction. ஓகேங்களா? இப்போ இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா போட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். BODMAS. அதாவது இது ப்ராக்கெட், இது ஆஃப், இது வந்து ப்ராக்கெட்டை குறிப்பிடும், இது வந்து ஆஃபை குறிப்பிடும், இது டிவிஷன், இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து அடிஷன், இது சப்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை. அடுத்து என்ன இருக்கு? ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இல்லை. அடுத்து என்ன இருக்கு? டிவிஷன் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா டிவிஷன் தான் பண்ணணும். 18 மல்டிப்ளிகேஷன் 12, இந்த டிவிஷன் பண்ணும்போது 14, அதாவது 12 டிவிஷன் 4 அப்படின்னா 3ன்னு ஆன்சர் கிடைக்குமா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 18 × 3 24, 54ங்கிறது ஆன்சர் வரும். அப்போ 54 + 5 - 6. அடுத்து அடிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுமா, சப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுமானா என்ன இருக்கு? அடிஷன் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்போ 59 - 6, அப்போ 53. 53 தான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்து இங்க பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். என்ன அப்படின்னா மிரர் சம்னு சொல்லுவாங்க. பிரவீன் சமீபத்தில் வாங்கிய புதிய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை பெற்றார். இங்கு அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து TN12H2589 இருக்கா? இப்போ இதோட ரிவர்ஸ்னா வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி வரும். அதாவது தலைகீழாவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்து லெஃப்ட் ரைட்டா மாற்றணும், ரைட்டை லெஃப்டா மாற்றணும் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ T வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டது எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. நீ பாருங்க, இங்க இருக்கு, இது தலைகீழா இருக்கு. இது தலைகீழா இருந்தால் இது வராது. சரிங்களா? இதுவும் தலைகீழா இருக்கு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரணும், இல்லைன்னா ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரணும். அப்போ இங்க இதுக்கு பேர் தான் மிரர். அப்போ மிரர்னா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன இருக்கு? 1ங்கிறது இந்த பக்கம் போட்டிருக்கோமா? அப்போ ஆப்போசிட்ல வரணும். ஆப்போசிட்ல வர மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் ஆப்போசிட்ல வந்திருக்கு. அப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் சி தான் அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன அப்படின்னா ரைட்டை லெஃப்டா மாற்ற தெரியணும் நமக்கு, அவ்வளவுதான். Next sum, a man bought 75 mangoes for 300 and sold 50 mangoes for 300. If he sold all mangoes, find his profit or loss. அதாவது ஒருவர் 300 ரூபாய்க்கு 75 மாம்பழங்களை வாங்கியிருக்காரு. வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களே 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. விற்பனை செய்தார் எனில் அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 300 ரூபாய்க்கு 75 மாம்பழம் வாங்கியிருக்காரா? அப்போ ஒரு மாம்பழத்தோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதை டிவிஷன்ல போடுவோமா? அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 75 75 150, அப்போ 4 75 அப்படின்னா 300 வந்துடும். அப்போ ஒரு மாம்பழத்தின் விலை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 1 வந்து 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ எவ்வளவுக்கு விற்கிறாரு, அவர் ப்ராஃபிட் எவ்வளவு வச்சு விற்கிறாரு இங்க கண்டுபிடிச்சலாமா? அதே 300 ரூபாய்க்கு வித்திருக்காரு. எத்தனை மாம்பழத்தை தான் வித்திருக்காரு? 50 மாம்பழத்தையே 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அடிச்சோம் அப்படின்னா 6 ரூபா. அப்போ ஒரு மாம்பழத்தை விற்பனை செய்த விலை எவ்வளவு அப்படின்னா 6 ரூபாய்க்கு வித்திருக்காரு. எவ்வளோனா ஒரு மாம்பழத்துக்கு 2 ரூபா லாபம் வச்சு வித்திருக்காரு. சரி, அப்போ மொத்தமா எவ்வளவு மாம்பழம் அவர் கையில வச்சிருக்காரு அப்படின்னா 75 மாம்பழம் கையில வச்சிருக்காரா? அப்போ 75 மாம்பழத்தையுமே 6 ரூபாய்க்கு வித்திருந்தாருன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க.
75 மாம்பழத்தையும் 6 ரூபாய்க்கு விற்றுருந்தாருனா, ஆரஞ்சு 30, 6 42, 42 3 45, அப்போ 450 ரூபா. அப்போது வாங்கும் போது 300 ரூபாய்க்கு வாங்கி 450 ரூபாய்க்கு விற்றுருந்தாருனா எவ்வளோ லாபமாக எடுத்திருப்பாரு? இதோட டிஃபரன்ஸ் வந்து 150. அப்போ 150 ரூபாய் லாபம், ப்ராஃபிட் தான் இருக்குது. அப்போ லாபம் 150. எங்கே இருக்குன்னு பாருங்க ஆன்சர். ஆன்சர் ஏ. அடுத்து find the altitude of equilateral triangle whose perimeter is 48 cm. 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? √3 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. இப்போ வந்து சுற்றளவு தானே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னா ஏ தான் இருக்கு. அப்போ சுற்றளவுல இருந்து ஏவை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியணும். முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 3a. சரிங்களா? முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 3a. அப்போ நமக்கு ஒரு ஏ வரணும் அப்படின்னா என்ன? 1/3 வருமா? அப்போ வந்து 48 டிவிஷன் பை 3ன்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 16ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 16. ஏவோட வேல்யூ என்ன? 16 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா √3 டிவிஷன் பை 2 இன்ட்டு 60. இதோட இதை அடிச்சோம் அப்படின்னா 8. இந்த √3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.732. √4க்கான வேல்யூ என்ன? √2க்கான வேல்யூ என்ன? 1.414 இருக்கும். அதே மாதிரி √3க்கான வேல்யூ என்ன? 1.732 இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட என்ன எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 8 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு ஆன்சர் பாருங்க. 8 2 16, 3 24 25, 7 8 56 58, மீதி 5, 4 8 8 8 5 13. அப்போது எவ்வளோ ஆன்சர் வருது? எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ 13.856 எங்கே ஆன்சராக இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டி. இதுதான் ஆன்சர். நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் எது இல்லையோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த சம்ம பாருங்க. A sum invested for 2 years at the rate of 15% per annum compounded annually will fetch a compound interest of Rs 3225. Find the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளவு தெரியல, கிடைக்கும் 1 வருட வட்டிக்கு ரூபாய் 3225 எனில் வைப்பு தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, எது கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிப்போம்? 15%னாவே கூட்டு வட்டியில் என்ன பண்ணுவோம்? 15 டிவைட் பை 100ன்னு கண்டுபிடிப்போம். 15 டிவைட் பை 100னா 3 5 3 5 25 100. அப்போது 20 23. எத்தனை வருஷம்னு கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம்? அதே தானே. இது எப்படின்னு தெரியுங்களா? இது ப்ளஸ் பண்ணி இந்த மொத்த தொகைக்கு கால்குலேட் பண்ணுவோம். அப்போது 20 23 ரெண்டாவது வருஷத்துக்கு போட்டாச்சு. 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 400 வரும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 23 23 3 9 23 6 23 6 2 4 529 வருது. சரிங்களா? இப்போ 529 வருது. இப்போது இந்த 400ங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இதோட தொகை வந்து இதில் எதில் டக்குன்னு மல்டிப்ளை ஆகுதோ அதில் எதில் வந்து அடிபடுதோ அதே நம்பரால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரணும்? 3225 ஆன்சர் வரணும். இந்த 10,000ங்கிறது தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் தெரியும். ஏன்னா வந்து 400 அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து 20,000 ஆர் 10,000 தான் அடிபடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து எடுத்துக்குவோம். அப்போது இதால் அடித்தோம் அப்படின்னா 10,000 இது ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தடு. எப்பயுமே ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 25 வருது. அப்போது 400 × 25னா 10,000 வருது அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்களேன். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 529 × 25 95 45 25 10 10 14 அதுக்கப்புறம் 5 25 25 26 92 18 22 4 4 1 5 25 10 5 12 மேலே ஒரு 12
13,225. அப்போ அசல் தொகை எவ்வளவு 10,000, மொத்த தொகையா லாஸ்டா எவ்வளவு கூட்டு வட்டியோட சேர்த்து கிடைக்குதுன்னா 13,225. அப்போ 13,225 இருந்து 10,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன எவ்வளவு கிடைக்கும்? 3,225 கிடைக்கும். அப்போ இங்க 3,225 தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி தான். இதுதான் அதோட அசல் தொகை. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் 400 ஃபர்ஸ்ட் 10,000 இருக்குமா 20,000 இருக்குமா, ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வராது, நல்லாவே தெரியும். அப்போ வந்து எதாவது சூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். இது வரல அப்படின்னா பெரிய நம்பருக்கு போங்க. 2 நிமிஷம் தான் லேட் ஆகும், ஆனா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். அடுத்து, வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஆன் an amount Rs 16,800 in 9 months at the rate of 6 into 1/4% per annum. அதாவது இது வந்து கலப்பினம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஆண்டுக்கு 6 into 1/4% வட்டி வீதத்தில் ரூபாய் 16,800க்கு 9 மாதங்களில், 9 மாதங்கள் சொல்லிட்டாங்க, அங்கே வருஷம் கிடையாது, 9 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி யாது? இந்த தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? PNR டிவிஷன் பை 100. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 6ங்கும் போது 6 into 1/4 இதையும் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரோட இந்த 1 கூட்டணும். அப்ப கூட்டினா எவ்வளவு? 4 24, 24 + 1 25, 25 டிவிஷன் பை 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதுல சப்ஜெக்ட் பண்ணலாம். பிரின்சிபல் எவ்வளவு? பிரின்சிபல் வந்து 16,800 ரூபா. பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சு, 16,800 ரூபா. என் ஆண்டுகள் எத்தனை? ஆண்டுகள் கொடுக்கல, 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 மாதங்கள் ஆண்டுகளா மாத்தோம்னா டிவிஷன் பை 12ன்னு போடணும். ஆல்ரெடி இங்க ஒரு 100 இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? பர்சன்டேஜ் எவ்வளவு? 6 வந்து எவ்வளவு சதவீதம்? 25/4. அப்போ 25 டிவிஷன் பை 4. இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து 4 16, 2 8, இது அடிச்சாச்சு. 3 9, 4 12. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்குங்களா? இது 2 அடிக்கலாமா? 2 2 4, 2 1, 21 2 42. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இது 75. அப்போ 75 3ஐயும் 25 பெருக்கணும் அப்படின்னா 75 வந்துருமா? அப்போ 75ஓட 21 பெருக்குமா? 4 5 1 7, 2 10, 7 2 14, 14 15, 5 7 5, 1575 டிவிஷன் பை 2. இது அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2ஆல் அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 7 2 14, மீதி 1 இருக்கும். 8 2 16, மீதி 1 இருக்கும். 7 2 14. அப்போ மீதி 1 இருக்கும் அப்படின்னா அதோட ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை வரும்? 5 2s are 10. அப்போ 787.5. அப்போ எங்க இருக்கு பாருங்க, 787.50. அதுக்கப்புறம் 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து, வாட் இஸ் த ரேஷியோ? ரேஷியோன்னு கேட்டாங்க. ரேஷியோனால விகிதம். ரேஷியோ 40 minutes to 1 hour. அதாவது 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. 40 நிமிஷம் 1 ஹவருக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷம். ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? ரேஷியோவை மாற்ற போறோம். 2:3 அடிச்சோம் அப்படின்னா 2:3. 2:3 எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க. இப்போ வந்து இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி கொஸ்டின்லயே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நேரத்திற்குரிய 1 மணி நேரத்துக்கும் 40 நிமிஷத்துக்கும் உரிய விகிதத்தை காண்க அப்படின்னா அதுவே 3:2ன்னு போடணும். ஏன்னா கொஸ்டின் இப்படி சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஆன்சர் தப்பா போடக்கூடாது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 2:3 தான். 3:2 வரக்கூடாது. சரிங்களா? கொஸ்டின் அதுக்கு நல்லா படிச்சுட்டு நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். அடுத்து, ஃபைண்ட் த எல்சிஎம். எல்சிஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x³ - 27. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? x - 3 ஹோல் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர்டு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x - 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்கு? x³ 27 இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x³ - y³ ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றணும். அவன் மாற்றணும்னா அப்போ என்ன பண்ணுவோம்? x³ 3³ மாறிடுச்சா? அதுக்கப்புறம் ஃபார்முலா நமக்கு தெரியணுமா? இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x³ - y³ அப்படின்னா ஃபார்முலா வந்து x - y இன்ட்டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3x இங்கே வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் ப்ளஸ் xy இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகே, இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டேன். இங்கே எழுதும் போது மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3. ஓகேங்களா, இதான் ஆன்சராக இருக்கும். இங்கே ப்ளஸ் 9. ஓகே, இப்போ இது செகண்ட் பார்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் என்ன இருக்குது, இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. ஓகே, அடுத்து தேர்ட் பார்ட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இது என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இதில் இதை மாற்ற போகிறோம். மாற்றணும் அப்படின்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ இதை விரிச்சு எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அதோட வேல்யூவை தேர்ட் பார்ட் எடுத்துக்கலாமா. அப்போ தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இதில் எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். மூணுலேயுமே சேமாக இருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் 3 வந்து மூணுலேயுமே சேமாக இருக்குது. ஆனால் மூணுலேயுமே சேமாக இருந்தால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சேமாக இருக்கிறதுல எல்சிஎம்ல எது பெரிய நம்பராக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அதுதான் பெரிய நம்பர். அப்போ அதை தான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கோ அப்படின்னா ஆன்சருக்கு இங்கே மேலே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ரெண்டு சமன்பாடையும் எடுத்துக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா, அடுத்து தேர்ட் ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 9 இருக்கா. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா ரெண்டும் முக்கியம், இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டு இருந்துச்சுனாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்சிஎமோட வேல்யூ இந்த மாதிரி ஒன்றா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கண்டுபிடிச்சிட்டு அதில் சேமாக இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுவும் அதை எடுத்து எழுதிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடணும். இதான் எல்சிஎம். அடுத்து the LCM of two numbers is 2002 and their HCF is 22. If one of the number is 154 then find the other number. அதாவது இரு எண்களின் மீப்போவானா வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 2002ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் மீ போக்கா அது வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 22ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் 154, இன்னும் மற்றொரு எண் கட்டாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபார்முலா வந்து ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 22, ஹச்சிசிஎஃப் 22, எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2002. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 154 ஒரு எண். அப்போ அனதர் எண் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிஏ கண்டுபிடிக்க போகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அடிக்கணுமா, 11வது வாய்ப்பாடில் 22 அடிச்சோம் அப்படின்னா 11 22, ஒரு 11 மீதி 4 இருக்கும், 44 இருக்கும். 4 11 44. சரிங்களா. அடுத்து வந்து 4 7 7 14, அப்போ 7 இருக்கும். அப்போ என்னதான் நமக்கு வரும் அப்படின்னா 2002 டிவிஷன் பை 7 ஈக்குவல் டு பி. இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்துடும். போடலாங்களா. ஒரு 14 ஒரு 7 7 14 14 அப்படின்னா 2 வந்துடும். மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். 6னா 7 8 56, 7 8 56. மீதி எத்தனை இருக்குன்னா 4. 4னா வந்து ஒரு 7 7 14, 3 21, 4 28, 5 35, 6 42, 6 42. அப்போ 286. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 286. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த நம்பரால் டக்குன்னு அடிபடணுங்கிறத தெரிஞ்சால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இங்கே வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube equal to 4 3 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி 1 cube 2 cube plus etc k cubeனாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n into
n+1 division by 2 whole square. இந்த k-ஓட வேல்யூ தானே, அதுக்கு n-க்கு பதிலா k-னே போட்டுக்கலாம், k + k1 அப்படின்னே போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4356 இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா k-ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா √4356. அப்போது 4356க்கு ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் என்ன வேல்யூ வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ரூட்டை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி இதுக்கு டானா வகுத்தல் போட்டு போகலாம். டானா வகுத்தல் போட்டால் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். 2ஆல் போடலாமா? 4 2 2 2 4 4 2 2 மீதி இருக்கும் 15 இருக்கும், 7 2 14 மீதி 1 இருக்கும், 8 2 16. ஓகே, மறுபடியும் 2ஆல் போடலாம். 5 2 20 போட்டாச்சுங்களா? அடுத்து மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 17 இருக்கும். 17னா 8 2 16, 8 2 16னா மீதி 1 இருக்கும், 9 2 18. ஓகே, மறுபடியும் இது எத்தனை போடலாம்? லாஸ்ட் நம்பர் வந்து 9 இருக்குது. அப்போ 9னா 3ஆல் அடிப்படும். அப்போ 3 9 மீதி 1 இருக்கும், 6 3 18 3 9. இதை மறுபடியும் 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 2 1. இதை மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா 11 11. அப்போது இதில் ஒரு 2, இதில் ஒரு 3, இதில் ஒரு 11. அப்போது 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுப்போம், ஒரு 3 எடுப்போம், ஒரு 11 எடுப்போம். இதுதான் இதோட ரூட் வேல்யூ. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 × 3 × 11 எவ்வளோ வருது? 2 3 6 66 வருது. சரிங்களா? 66. அதே மாதிரி இங்கே k+1 டிவிஷன் பை 2 இருக்குது. அந்த 2 இந்த பக்கம் வந்துடும், × 2ன்னு வந்துடும். × 2ன்னு வந்துருச்சுங்களா? இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 66 × 2 6 2 12 6 2 12 132. அப்போது k × k+1ஓட வேல்யூ வந்து 132ன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை வச்சு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேவோட ஒன்றையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன, அதாவது கேவோட வேல்யூவோட இன்னொரு 1 கூட்டினதுக்கப்புறம் 2 இப்போ இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வரணும் அப்படின்னா 132ங்கிறது ஆன்சராக வரணும். அப்படி ஒரு நம்பர் தேடணுமா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 11 இருக்கா? லெவல். ஓகே, லெவலோட இன்னொரு 1 கூட்டணும் அப்படின்னா என்ன ஆயிரும்? 12ன்னு மாறிடும். அப்போ 11 × 12 என்னன்னு வரும்? 132ன்னு வரும். அப்போ 132 அப்படின்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ, கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா லெவல். அப்போ கேவோட வேல்யூ லெவல். அப்போ ஆன்சர் வந்து லெவல். அடுத்து 146வது கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து 3y - 3 டிவிஷன் பை ஒய் டிவிஷனில் போட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7y - 7 டிவிஷன் பை 3y² கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஈஸியாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம் அப்படின்னா 3y - 3 இதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்ட்டு போடும்போது இதை தலைகீழாக போடணும், 3y². ஏன்னா டிவிஷன் நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இது தலைகீழாக போகும். அப்போ தலைகீழாக போச்சு அப்படின்னா ஓகே எடுத்தாச்சுங்களா? அடுத்து இந்த ஒய், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஒய்க்கும் இந்த y² அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து மாறி இருக்கும். அப்புறம் இதிலிருந்து பொதுவாக என்னத்தை வெளியே எடுக்கலாம்? 3யை வெளியே எடுக்கலாமா? அப்போ 3யை வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3y - 1. ஓகேங்களா? இது புரியுதா? அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 3yங்கிறதா இருக்கும். டிவிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா 7y இருக்கா? இப்போ இந்த 7y இங்கே மல்டிப்ளிகேஷன்லேயே போட்டுக்கலாம், 3y. ஓகே, 7ஐ மட்டும் பொதுவாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா y - 1. ஓகேங்களா? இப்போது இந்த y - 1ஐயும் இந்த y - 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 × 3y இருக்கா? 3 × 3y டிவிஷன் பை 7. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 9y டிவிஷன் பை 7. அப்போ 9y டிவிஷன் பை 7ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B can do a spice of work in 60 days and 75 days. A and B can do a piece of work in 60 days and 75 days respectively. Both begins together, but after a certain time. A certain time, அது ரொம்ப முக்கியம். A certain time, A leaves off. A வந்து வெளியே போயிடுறாரு. A leaves off. In such case, B finish the remaining work in 30 days. இது ரொம்ப முக்கியம். In 30 days. After how many days did A leave? அப்போ வந்து ஏ வந்து எப்போ விட்டுட்டு போயிருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்லேயே ஒரு டைம் படிச்சிடுறேன். ஏ மற்றும் பி முறையே 60 மற்றும் 75 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார்.
மீதமுள்ள வேலையை பி 30 நாட்களில் முடித்தார் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் விட்டுட்டு போயிருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிடைச்சதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துருவோம். அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 60 நாளில். பி மட்டும் தனியாக வேலை செஞ்சால் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 75 நாளில். சரிங்களா? அடுத்து வந்து லாஸ்ட்டாக பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னா, பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னா 30 நாளில் முடிச்சிருக்காரா? அப்போது இது ரெண்டுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, இது ரெண்டுக்கு 20, 5 5 2 30, அப்போ 300ன்னு வரும். 300 60 அடித்தோம் அப்படின்னா 5 டைமு, இது வந்து 4 டைம். அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்கிறாங்க, பி ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செய்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் பி மட்டும் 30 நாள் முடிச்சிருக்காங்க. எவ்வளோ நாளில்? 30 நாளில் இந்த வேலையை முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 30 போட்டால் அப்படின்னா எவ்வளோ வரும்? 120 வரும். அப்போ பி மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா 30 நாளில் எத்தனை பங்கு வேலை செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 120 பங்கு வேலை செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தமாக நமக்கு எவ்வளோ பங்கு வேலை இருக்குது? 300 பங்கு வேலை இருக்குது. அப்போது பி வந்து 300 பங்கு வேலையில் தனியாக செஞ்ச வேலை மட்டும் எவ்வளவு? 180 நாள். அது 120 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. 30 நாள் அப்படின்னா 30 நாள் ஒரு நாளோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 பங்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது 120 பங்கு வேலை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தனியாக மட்டும். அப்போ இதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்ச நாள் கிடச்சிருமா? அப்போது இதுக்கு 0, 10னா 8, இங்கே 2னா 1, அப்போ 180 பங்கு வேலை மீதி 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போது 180 பங்கு வேலையை வந்து 2 பேர் சேரணுமா? அப்போ இதை அடிச்சிடலாம். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் 4 × 30 ஏன் போட்டேன் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியம். 2 பேர் சேர்த்தோம் அப்படின்னா 9 பங்கு வேலை. ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலை செய்கிறாங்க. 9 பங்கு வேலை அப்படின்னா 20 நாளில் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போது ஏ விட்டுட்டு போன நாள் எப்போ தான்? 20 நாள் முடிஞ்சோடனே ஏ விட்டுட்டு போயிருப்பார். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. புரியலைன்னா மறுபடியும் பொறுமையாக ஒரு டைம் வச்சு பாருங்க, கிளியராக தான் சொல்லியிருப்பேன். The volume of the largest sphere which can be curved out of a cube of side is 6 centimeter. 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு. இப்போ வந்து கனசதுரம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணிங்க. கனசதுரம் இதான கனசதுரம். கனசதுரத்தோட எல்லா பக்கங்களும் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு கோலம், அதுக்குள்ள ஒரு பெரிய கோலத்தை நம்ம வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ கனசதுரத்தோட பக்கத்தோட அளவும் கனசதுரத்தோட ஒரு பக்கத்தோட அளவும் பக்கத்தின் அளவும் அந்த கோலத்தின் விட்டத்தின் அளவும் சமமாக இருக்கும். கோலத்தின் விட்டத்தின் அளவும் சமமாக இருக்கும். ஆரத்தின் அளவுன்னு போடக்கூடாது, விட்டத்தின் அளவு சமமாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் பக்களவு. அப்போ 6 சென்டிமீட்டர் பக்களவு வந்து ஒரு கனசதுரத்தோட பக்கம் அப்படின்னா விட்டத்தோட அளவும் இப்போ எவ்வளவுதான் இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ விட்டத்தோட அளவு 6 அப்படின்னா விட்டம் 6 அப்படின்னா ஆரம் எவ்வளவு இருக்கும்? ஆரம் வந்து 3 இருக்கும். அப்போ அந்த கோணத்தோட ஆரத்தோட அளவு 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா போட்டால் ஆன்சர் முடிஞ்சிடும். அப்போ கோலத்தின் கனளவுக்கான ஃபார்முலா, கோலத்தின் கனளவு ஃபோர் பை 3 πr3. இதை வந்து பைனே வச்சுக்கலாம். πr3 போட்டிருக்காங்களா? 3 × 3 × 3 × 3, ஒரு 3க்கு ஒரு 3க்கு அடிச்சாச்சு. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 3 9 9 36 36 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 3.14. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 113.4. அதை போட்டு கூட பார்த்துடலாம். மல்டிப்ளிகேஷன் ஈஸி தானே. 4 6 24, 4 6 6 8, 3 8 20, 3 18, 3 12, 1 3 3 4, 3 9, 4, இங்கே வந்து 10 மேலே 1, இங்கே வந்து 12 13 மேலே 1
11. அப்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 113.04. 113.04 எங்கே இருக்குது பாருங்க, 113. அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து 149 சம் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 35 a squared c cube b. அதுக்கப்புறம் காமா போட்டு 42 a cube c b squared. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 30 a c squared b cubeன்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பருக்கெல்லாம் தனியாக எடுத்து ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்க்கு அப்புறம் இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் தனியாக எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எத்தனை இருக்குது? 35, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 30. எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்னு ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 7ஆலேயே ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாமா? 7 5 35, 7 6 42, இந்த 30 அப்படியே தான் இருக்கும். அடுத்து வந்து 5ஆல் போடலாம். 4 5 5, 6 5 30. அப்போ 6ஆல் போட்டோம் அப்படின்னா 1 1 1 வந்துருச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? எல்சிஎம் ஆஃப் நம்பருக்கு என்ன இருக்குது அப்படின்னா 7 × 5 × 6, 6 5 30, 6 5 30, 30 × 210. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது அப்படின்னா 210 வருது. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோமா? லெட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட்டு அண்ட் செகண்ட் பார்ட்டு அண்ட் தேர்ட் பார்ட்டுன்னு எழுதிட்டு அதில் இருக்கிற பெரிய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குது? a squared c cube bன்னு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது? a cube c b squaredன்னு இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்குது? a c squared b cubeன்னு இருக்குது. அப்போ ஏலேயே வந்து பெரிய வேல்யூ என்ன இருக்குது? a cubeன்னு இருக்குது. அப்போ அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். சிலேயே பெரிய வேல்யூ என்ன இருக்குது? c cube இருக்குது. அப்போ அதான் வேல்யூ. பிலேயே பெரிய கியூப்னா b cube தான் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா 210 a cube b cube அண்ட் c cube. இதான் இதோட வேல்யூவாக இருக்கணும். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்து the unit digit of 46 upper power 31 is. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இருங்களே 46ங்கிறது இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 31 இருக்குது. இந்த 6 இந்த 1 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இந்த 6ஓட இப்போ வந்து 2ன்னு கொடுத்துருந்தாலும் வச்சுக்கலே, 4 6 6, இங்கே 6 தான் வருதா? 6 12. அப்போ லாஸ்ட் டிஜிட் 2ன்னு போடணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அப்போ இங்கே என்ன இருக்கோ அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணுவோம். அப்போ 46 இன்ட்டு பவரில் 31 இருந்துச்சுன்னா இதோட லாஸ்ட் டிஜிட் இதோட லாஸ்ட் டிஜிட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 6 தான் வருது. அப்போ 6 தான் இதோட 1ஆம் இலக்க எண். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து the value of motorcycle 2 years ago was 70,000. If dispersed at the rate of 4% per annum, find its present value. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் தற்போதைய மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வந்து இதை கூட்டு வட்டி மெத்தட்லேயே போடலாமா? எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது? 4%. அப்போ 4% நம்ம என்ன பண்ணுவோம்? 4/100ன்னு போடுவோம். 4/100னா 1/25ன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதுன்னு சொல்லியிருக்காங்களா குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா? குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 25 24, ஏன்னா மைனஸ் போனோம் இங்கே. அதுவே எத்தனை வருஷம் சொல்லிட்டாங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பா? 25 24, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 625. 625 எதால் அடிக்கணும்? 70,000 அடிக்கணும். 70,000 அடித்தோம் அப்படின்னா 625 × 70,000. ஓகேங்களா? 25ஆல் அடித்தோம் அப்படின்னா 25 × 25 625. இங்கே அடிக்கலாமா? ஒரு 25 25, 25 50, மீது எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். அப்போ 20 இருக்கும் அப்படின்னா அதோட சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0வை சேர்த்துக்குவோம். அப்போ 200 இருக்கும். அப்போது 8 25 200 வந்துருமா? 4 25 100, 8 25 200. அப்போ 280 வந்துருச்சு. மறுபடியும் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25ஆல் அடிக்கலாம். ஒரு 25 25, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 50 இருக்கும். சாரி, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 30 இருக்குமா? அப்போ வந்து இதை 5ஆல் அடிச்சிடலாம். 5 25, 5 25, மீதி எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா
ஓரஞ்சு 5, பைத்தஞ்சு 50. நான் அடிக்கிறது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இவங்க மறுபடியும் அடிச்சிடலாம். 70,000 டிவிஷன் பை 625. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து நம்ம அஞ்சாலே அடிச்சுக்கலாம். ஓரஞ்சு 5, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஈரஞ்சு 10, ஐயஞ்சு 25. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஓரஞ்சு 5, மீதி 2 இருக்கும். 2னா 4 5 20. அப்போ 1 2 3 4 0 வந்துருச்சு. மறுபடியும் 25 அடிச்சிடலாம். மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சாலே அடிச்சுக்கலாம். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மீதி எத்தனை இருக்கும் 2, ஐயஞ்சு 25. ஈரஞ்சு 10, ஈரஞ்சு 10, இங்கே மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 40 இருக்கும். 8 5 40, 00. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஓர் 25 25, இங்கே 25 இருக்கும். ஓர் 25 25, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 300 இருக்கும். 300னா எத்தனை டைம் வரும்? 4 300, 4 × 25னா 100, 8 × 25 அப்படின்னா 200. அப்போ 12 × 25 அப்படின்னா 12 × 25னா 300 வந்துடும். அப்போது 112. அப்போது 625 × 112 தான் அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 70,000 இருக்குது. இந்த கால்குலேஷனில் அடிச்சிடறேன். அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுவோம், அதே 112ஆல் பெருக்கும் போது நமக்கு வேல்யூ வரும். அப்போ 24 × 24 எவ்வளோ வரும் பாருங்கள். 24 × 24, 4 16, 4 2 8 9, 4 2 8, 2 2 4, 576. 576 × 112. இதை போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் பாருங்க. 6 2 12, 7 2 14, 13, மீதி 1 இருக்கும். 5 2 10, 11. அதுக்கப்புறம் 6 7 5, 6 7 5. இப்போ பாருங்க 2 9, இங்கே வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 14, மேலே 1 இருக்கும். 7 7 14, மேலே 1 இருக்கும். 64,492. ஆயிரத்தி 152. ஓகே, இதில் கால்குலேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 2, இங்கே 11 இருக்கும் 1. அதுக்கப்புறம் வந்து இதை போடும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே வந்து 8 14ன்னு வரும். அதுக்கப்புறம் மேலே 1 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும் அப்படின்னா 7 5, 7 5 12, 14 இருக்கும். இங்கே என்ன வரும் 13 15 வரும். 15, இங்கே வந்து 14 வரும். மேலே 1 போட்டோம் அப்படின்னா 6. அப்போது 64,512ங்கிறதா இங்கே ஆன்சர். இந்த இடத்துல வந்து 1142ன்னு போட்டேன், 1152ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து இதுதான், ஆப்ஷன் பி, 64,512. அப்போது எதை பெருக்கும் போதும் நம்ம அப்படின்னா 576 × 112 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு அப்படின்னா 64,512. இது வந்து இவ்வளோ சம் போடணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கால்குலேஷனில் வந்து 3s 2sன்னு கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து, குமார் borrowed 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money from the bank? குமார் என்பவர் 8,500 ஒரு வங்கியில் இருந்து தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்கினார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 வங்கிக்கு செலுத்தினால் அவர் கடனாக பெற்ற தொகையின் வட்டி வீதம் காண்க. அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 11,050 இந்த 8,500 கழிக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் தனி வட்டி. சரிங்களா? அப்போ தனி வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும். இங்கே வந்து எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 தான் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னா இதை கழிக்கணுமா, 11,050 8,500 கழிச்சோம் அப்படின்னா 0 5 10னா இங்கே 5. அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும் 10 இருக்கும் 2. சரிங்களா? கரெக்டாக போட்டுருக்கா 0 5, இங்கே 10 வந்துடும். 10னா 5 இருக்கும். இங்கே வந்து 10 தான் இருக்கும். அப்போ 2. சரி, அப்போ வந்து இங்கே என்ன ஆன்சர் போடுவோம் அப்படின்னா 2,550ன்னு இருக்குது. பி வந்து எவ்வளோ 8,500.
இன்ட்டு என், என்னோட வேல்யூ தான், என்னோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 3 வருஷமா, 3 வருஷம். அப்போ என்னோட வேல்யூ 3 வருஷம். இவருங்க என்னோட வேல்யூ 3 ஆண்டுகள். 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவிஷன் பை 100, இந்த 100க்கும் இந்த 00க்கும் அடிச்சிடலாமா? அடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா மீதி வந்து 85 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் அடிப்போம். 4 5 5, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். 7 5 35. ஓகேங்களா? இங்கே அடித்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா 5 25, 4 5 5, இங்கே 1 இருக்கும். அதே மாதிரி 17, அப்போ 17 × 3 எவ்வளோ வரும் பாருங்கள். 7 3 21, 1 3 3 5. அப்போது 17 17, 17 51, அப்போ 30 இருக்கும். இங்கே 3 இருக்குது, இங்கே 30 இருக்கா? 2 அடித்தோம் அப்படின்னா R = 10. அப்போ R = 10%. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். R = 10%. PNR by 100 நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தனி வட்டியை மட்டும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, the cost of 15 chair is 7,500. The number of such chairs that can be purchased for 12,000. 15 நாற்காலிகளின் விலை 7,500 எனில் இது போன்று 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும்? அப்போ ஒரு நாற்காலிய விலை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து அடித்து போட்டுடலாம். எவ்வளவு? 7,500. எத்தனை நாற்காலியோட விலை? 15 நாற்காலியோட விலை. இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஒரு பாஞ்சு 5, 30, 40, 60, 5 75. அப்போது ஒரு நாற்காலியோட விலை, ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ அப்படின்னா 500 ரூபா. ஒரு நாற்காலியோட விலை 500 ரூபா. சரிங்களா? அப்போ 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சதா புரிஞ்சா? அப்போ 12,000 டிவிஷன் பை 500. 4 5 5, 5 10, மீதி எத்தனை இருக்கும்? 24. அப்போ 24 நாட்காலியோட விலை தான் எவ்வளவு? 12,000 ரூபா. அப்போ அடிச்சோனாலே ஆன்சர் வந்துடும். அடுத்து, the sum of given two numbers is 45 and their difference is 1/9 of their sum. of their sumங்கிறது ரொம்ப முக்கியம். then the LCM of given two number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு வந்து 45. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்குக்கு சமம் எனில் இவ்விரு எண்களின் மீப்போவா மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கொடுக்கப்பட்டதை வந்து நம்ம ஈக்குவேஷனை மாற்றலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு, அப்போ A + B, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 45ன்னு சொல்லிட்டாங்க. அதுவே இரு எண்களின் வித்தியாசம் A - B, A - B எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கூடுதல் மதிப்போட 1/9 மடங்கு, கூடுதல் மதிப்போட 1/9 மடங்குக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போது 95 45. அப்போ A - B யோட வேல்யூ என்ன அப்படின்னா 5ன்னு அர்த்தம். A ப்ளஸோட வேல்யூ அப்படின்னா A + B யோட வேல்யூ அப்படின்னா 45. A - B யோட வேல்யூ என்ன 5. இது ரெண்டையுமே வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நான் அழிச்சிடுறேன். A + B யோட வேல்யூ 45, A - B யோட வேல்யூ வந்து 5. சரிங்களா? அப்படியே நான் வந்து கீழே போட்டேன் அப்படின்னா 2A, இந்த B அடிச்சிடலாம். இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 இருக்கும். அடித்தோம் அப்படின்னா 25. அப்போ A 25ன்னு கிடச்சிருச்சு. A 25, A - Bலே போடுவோமே. A 25, பியோட வேல்யூ தான் கிடைக்க போகுது. அப்போ B அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா B அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். B அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். இது எவ்வளோ வரும் அப்படின்னா 20. அப்போ பியோட வேல்யூ 20. ஏவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு? 25ன்னு கிடச்சிச்சு. அப்போ ஏவோட வேல்யூ 25, பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 20. ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 25க்கும் 20க்கும் HCF கண்டுபிடிங்க. 4 5 5, 5 25, 4 5 20. அப்போ என்னதான் வேல்யூ வருது? சரி, என்ன HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LCM கண்டுபிடிக்க சொன்னால் 4 5 20, 5 × 5 × 4, 5 25, 25 × 4 100. அப்போ LCMோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 100. அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி முன்னாடி கொஸ்டின்லாம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாச்சும் இதில் வந்து ரிப்பீட் ஆகலாம். The HCF of two number is 36 and their LCM is 432. If one of the number is 108, then find the other number.
இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீப்போவா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண்ணை காணுங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நிறைய டைம் எழுதிட்டோம். அதாவது HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு A இன்ட்டு B. HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? HCF ஓட வேல்யூ வந்து 36, HCF 36. LCM ஓட வேல்யூ வந்து 432. ஒரு எண்ணோட வேல்யூ ஏவோட வேல்யூ 108 எனில் மற்றொரு எண் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? இப்போது ஒரு 36, அதுவே 336 108 வருமா? 336 108 வரும். ஒரு 3 நான் 12 அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 144. எப்பயுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு நம்பர் வந்து முழுசாக அங்கே அடிபடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து எடுத்தோடனே நம்ம வந்து கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஈஸியான கால்குலேஷன்லேயே நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். அடுத்த கொஸ்டின். இந்த சம் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுருக்கோம், மைண்டில் எப்படி வச்சுருக்கோம், அது எப்படி மேக் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இந்த சம்க்கான ஆன்சர் வரும். 12% of 250 liters is the same as X% of 150 liters. Find the X. 250 லிட்டரின் 12% என்பது அந்த இடத்துல முக்கியம். என்பது X% 150 லிட்டருக்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது அப்படியே ஈக்குவேஷனாக மாற தெரியும். 250 லிட்டரின் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. 12% டிவிஷன் பை 100ன்னு போடணும். பர்சன்டேஜ்னா என்ன? டிவிஷனில் 100 இருக்கிறதா அர்த்தம். என்பது ஈக்குவல் டு X% எக்ஸுக்கு கீழே என்ன இருக்கும்? 100 இருக்குன்னு அர்த்தம். 100 150 லிட்டருக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன வேல்யூ நமக்கு வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். மற்ற எல்லாத்தையும் அடிச்சிடலாமா? இங்கே இருக்கிற நூறையும் இங்கே இருக்கிற நூறையும் அடிச்சாச்சு. இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0 அடிச்சாச்சு. இங்கே அடித்தோம் அப்படின்னா 5 25 3 5 இங்கே அடித்தோம் அப்படின்னா 4 12 4 5 20. அப்போ X = 20. அப்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 20%. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. அடுத்து, among the 120 students of a group, there are 2/5 part of the students like mathematics. அதாவது அதில் 2/5 பார்ட் வந்து எதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் லைக் பண்ணுறாங்க. 3/8 part of students like science, remaining like social science. Then find the ratio. அப்போ மூணு சப்ஜெக்டையும் பிடிச்சவங்களோட விகிதத்தை கேட்டிருக்காங்க. தமிழில் படிச்சிடலாம் பாருங்க. 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 மடங்கு 5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் மேக்ஸையும், 3/8 பங்கு மாணவர்கள் வந்து அறிவியலையும், மீதி மாணவர்கள் வந்து சமூக அறிவியலும் விரும்பினர் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸை கண்டுபிடிக்கலாம். மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 120 பேர். 120 பேரில் எவ்வளோ பங்கு வருது? 2/5 பங்கு மாணவர்கள். அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 5 5 2 10 4 5 20. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 48. அப்போது கணிதத்தை மட்டும் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 120ல் 48 பேர் கணிதத்தை மட்டும் பிடிச்சவங்க. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்காங்க? அறிவியலை பிடிச்சவங்க எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ சயின்ஸுக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். 120ல் 3/8 பங்கு. ஓகே, இதுக்கு எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு 4ஆலே அடிச்சுக்கலாம். 1 நாங்க 4 2 நாங்க 8 3 நாங்க 12 அடித்தோம் அப்படின்னா 15. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 45 மாணவர்கள் வந்து சயின்ஸை விரும்புகிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 2 பேர்த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியாக என்ன அப்படின்னா மீதி இருக்கிற மாணவர்கள் சமூக அறிவியலை விரும்புகிறாங்க. அப்போ சோசியல் சயின்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். சோசியல் சயின்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேத்தமேட்டிக்ஸையும் இந்த சயின்ஸையும் கூட்டி மொத்த பேர்த்தால் அடிச்சிடலாம். அப்போ மொத்தம் 120 பேர் மேக்ஸையும் சயின்ஸையும் கூட்டி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 120 மைனஸ் 48 + 45. அப்போ 2 கூட்டுங்க. 45 48 45 8 5 13 மீதி 1 93. அப்போது 93 பேர். 120 மைனஸ் 93. அப்போ 120 வந்து 93 மைனஸ் பண்ணுங்க. 7 இங்கே 11 இருக்கும். 11 இங்கே 2 27. அப்போ 27 மாணவர்கள் சோசியல் சயின்ஸை விரும்புகிறாங்க.
சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸோட ரேஷியோ. மேத்தமேட்டிக்ஸோட வேல்யூ என்ன? 48. ஓகே. அடுத்து சயின்ஸோட வேல்யூ என்ன? 45. ஓகே. அடுத்து வந்து சோசியல் சயின்ஸோட வேல்யூ என்ன? 27. ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே நம்பரால் அடிக்க முடியும்னா இதில் அடிக்க முடியும், 3வது வகைப்பாடில் அடிக்க முடியுமா? 16 3 48, 1 3 3 I 3 5, 9 3 27, 16 15 9. இதுக்கு மேலே இதை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னா 16 15 9. இதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அப்போ வந்து இதில் 25 சமம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? 2023 சீரீஸில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 22 வீடியோஸ் முடிச்சாச்சு. இதுலேயே வந்து நம்ம எல்லா சம்மையும் பார்த்துட்டே இருப்போம். இதுக்கப்புறம் வர சம்மையும் வந்து நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானதையும் எப்படி ஷார்ட்கட்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வர வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.